வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. இப்போ சோலோ சிக்காவாக இருந்து ஜேக்கப் ஃபாட்டுக்கு அகேன்ஸ்டாக மாறிட்டார்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இப்போது ஜேக்கப் ஃபாட்டு தனியாக இருக்கிறாரு. அவருக்கு கூட பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஜிம்மி யூஸோ இருக்கிறாரு, ஆனால் இன்னும் சேரல. பட் ஆனால் சோலோ சிக்காவுக்கு அப்படி இல்லைங்க, பல பேர் படையாட்டு இருக்கிறாங்க. இப்போது சோலோ சிக்காவா வந்து யூஎஸ் டைட்டில் இப்போ சமீபத்தில் நடந்த நைட் ஆஃப் சாம்பியனில் தோற்றுருப்பார்ல, இதை பார்த்து கடுப்பான சில பேர் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஆதரவு தெளிச்சிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் தான் சில்லா ஃபேட்டு. சில்லா ஃபேட்டு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, தான் சோஷியல் மீடியாவில் எனக்கு கால் பண்ணு, நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதாவது சில்லா ஃபேட்டு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுவை பார்த்து சொல்லியிருக்காரு. ஸோ ஜேக்கப் ஃபாட்டு கூப்பிட்டாருன்னா ஒமாகாவோட பையன் சில்லா ஃபேட்டு டபிள்யூபிக்கு வந்துடுவார். இது மட்டும் இல்லாமல் லான்சி அனாய் அப்படிங்கிற ரெஸ்லர் உண்டு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுடைய ஃபோட்டோவை போட்டு பிளட் படத்தை போட்டு நான் உனக்கு இருக்கிறேன், தனியாக இருக்கிறேன்னு சொல்லி நினைக்காத அப்படிங்கிற மாதிரி லான்சி அனாயும் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஆதரவாக சொல்லியிருக்காரு. ஸோ சில்லா ஃபாட்டு, லான்சி அனாய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நீ தனியாக இருக்கேன்னு நினைக்காத, நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி பிளட் லைனுக்குள்ளே சிவில் வார் ஏற்படும் போது இவங்க ரெண்டு பேரும் ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஆதரவாக வந்தால் நல்லா தான் இருக்கும். அது நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தி ரோமன் ரெயின்ஸை பற்றி. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா புதுசாக அக்கும் அப்படிங்கிற கேரக்டரில் ஒரு மூவியில் நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது ஒரு காஸ்மிக்கை பேட் பண்ணது இப்போ ஒரு மூவியாக வருது. ஸோ அதில் ரோமன் ரெயின்ஸோடைய அவுட்ஃபிட், அதாவது அவருடைய கெட்டப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில வடிவமைப்பு வீடியோக்களை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஜஸ்ட் இமேஜிங்கை காட்டுறேன். ரோமன் ரெயின்ஸ் அக்கும் அப்படிங்கிற கேரக்டரில் இந்த மாதிரி தோற்றத்தில் தான் இருப்பாராம். ஹேர் கலர் பண்ணி மிகப்பெரிய குண்டோ போட்டுக்கிட்டு, ஸோ ஹேர் கலர் ரெட் கலர் இருக்கும், ரெட் கலர் லென்ஸை போட்டு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரோமன் ரெயின்ஸோட இந்த காஸ்டியூம் எப்படி இருக்குது, நம்ம இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ரோமனை பார்த்துருக்க மாட்டோம். அக்கும் கேரக்டரில் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ரால என்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி கடைசியாக பார்த்துடலாம். செத் ரோலன்ஸ் வந்து ஸ்பெஷல் ப்ரோமோ பேச போகிறாரு. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மாமி ரியா ரிப்ளே இந்த வாரம் ராவை கிக் ஆஃப் பண்ண போகிறாங்க. கிக் ஆஃப்னா ரா ஸ்டார்டிங் பண்ண உடனே அவங்க தான் ஒரு முக்கியமான ஸ்பீச் பேச போகிறாங்களாம். வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியனான குந்தர் வந்து இந்த வாரம் ராக்கு வர போகிறாரு. கோல்டுபர்க்கை எடுத்து ஒரு மேட்ச் விளையாட போகிறாரு. ஸோ அதனால் அதை பற்றின ஒரு முக்கியமான ஸ்பீச் வந்து கொடுக்க போகிறாரு. இதை தவிர்த்து காலையிலே சொன்ன ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுதுன்னு. சாமி ஜெயன் மற்றும் பெண்டா ரெண்டு பேருமே செஞ்சு ப்ரான் பிரேக்கர் மற்றும் ரான்சனியை எதிர்த்து இந்த வாரம் ரால மோத போகிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஷேமஸுக்கும் ரூசேவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்சை வந்து WWE இந்த வாரம் ரால கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து ராவுடைய ஜென்ரல் மேனேஜர் மற்றும் ஸ்மாக்டவுனோட ஜென்ரல் மேனேஜர் இரண்டு ஜென்ரல் மேனேஜரும் சேர்ந்து இந்த வாரம் ரால ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வாரம் ரால கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிற முக்கியமான விஷயங்கள்.